வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், இன்றைய தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைய வழியில் இணைந்து என்னோடு சிந்திக்க இருக்கின்ற அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை உரையில் செல்கலாம். இன்றைய சிந்தனை உரை வேதாத்திரியமும் திரையுலகமும் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை எது என்று கேட்டால் உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்வார்கள். பண்டிகையிலே நமக்கு எது முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் புத்தாடை, அதற்கு பிறகு வகை வகையான உணவு, அதற்கு பிறகு திரைப்படம் என்று சொல்லக்கூடியது ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டு வருகிறது. பெரும்பாலான மக்கள், அதாவது இந்த சிந்தனை உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் சென்னை மற்றும் தமிழ்நாடு என்ற இடத்திலே இருக்கிறார்கள். நான் இங்கே மும்பையில இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அதாவது பாலிவுட்டில் இருந்து கோலிவுட்டுக்கான செய்தியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி இன்றைய சிந்தனை விருந்தை தொடர்கிறேன். இந்த திரையுலகமும் வேதாத்திரியமும் திரையுலகமும் என்பதிலே சில விஷயங்கள், அதாவது திரைப்படத்துக்கு முன், அதாவது திரைப்படத்திற்கு பின் என்ற இரண்டு வகையாக பிரித்துக் கொண்டுள்ளேன். திரைப்படத்துக்கு முன் என்று சொன்னா சில விஷயங்கள் நாம் திரைப்படத்தில் பார்க்கிறோம், காட்சியாக பார்க்கிறோம். அந்த காட்சிகளிலே வழியாக நம்முடைய வேதாத்திரியம் எப்படி நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதும், சில விஷயங்கள் பின்புலமாக, அதாவது அந்த படப்பிடிப்பு நிகழும் போது நடந்த சில விஷயங்களை அந்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், கவிஞர்கள் நேர்காணல் வழியாக பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சிகளையும் நம்முடைய வேதாத்திரியத்தோடு ஒப்பிட்டு இன்றைய உரையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக திரைக்கு முன் இருக்கக்கூடிய விஷயங்களை வேதாத்திரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலில் எனக்கு தெரிந்தவரை அருட்தந்தை அவர்களுடைய உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்கின்ற பாடல் தொகையரா என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தொகையரா என்று சொன்னால் என்ன என்று கேட்டா, தாளக்கட்டற்ற பாடலுக்கு முன் பாடப்படக்கூடியதுதான் தொகையரா என்று சொல்வார்கள். இந்த வெள்ளை ரோஜா என்கின்ற படத்திலே ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பாத்திரம் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அவர் பாடுவதாக அந்த பாடல் இருக்கும். தேவனின் ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலுக்கு முன்பாக இந்த உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்கின்ற அந்த பாடலானது ஒலிக்கும். அதிலே இந்த தணிக்கை அதிகாரிகள் ஒரு 2 வரிகளை சேர்ப்பதற்கு ஆட்சேபனை செய்ததனால அதிலே 8 வரிக்கு பதிலாக 6 வரிகள் மாத்திரமே இருக்கும். இப்பொழுதும் நீங்கள் அந்த பாடலை கேட்டீர்கள் என்று சொன்னால் தெரியும். இது திரைக்கு முன்பாக வேதாத்திரியம் வந்தது. அந்த காலகட்டத்திலே இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் நம்முடைய மன்றத்திலே இருந்ததாக, இணைந்ததாக ஒரு செய்தி, செவிவழி செய்தி ஒன்று இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்முடைய வேதாத்திரியத்தினுடைய தாரக மந்திரமான வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எப்படி ஒரு மனிதனை புரட்டி போட்டது, மாற்றியது என்பது குறித்து ஒரு திரைப்படத்திலே நான் பார்த்தேன். ஆயுதம் செய்வோம் என்பது அந்த திரைப்படத்தினுடைய பெயர். அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னா என்ன செய்வார்கள் என்று கேட்டா, அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருப்பார். அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர் எதேச்சையாக செய்யக்கூடிய ஒரு செயலினாலே அதிலே வரக்கூடிய ஒரு துணை கதாபாத்திரம் இறந்துவிடும். அப்படி இறக்கின்ற போது அந்த எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய கதாநாயகனை பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி விட்டு இறந்து விடுவதாக அந்த காட்சி இருக்கும். அந்த சொல் அவரை அசைத்து போட்டு அதே சொல்லானது திரும்ப திரும்ப அவருடைய மனதிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நாம் தீங்கு செய்து விட்டோமே, இப்படி நாம் தவறு செய்து விட்டோமே என்று திரும்ப திரும்ப அதையே நினைத்து அவர் திருந்து விடுவதாக அந்த படத்திலே அந்த காட்சி, அந்த படமானது அமைக்கப்பட்டிருந்தது. எனவே இது திரைக்கு முன்பாக நம்முடைய வேதாத்திரியம் இருந்தது. அதற்கு பிறகு வேதாத்திரியத்திலே முக்கியமான விஷயம், திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, வேதாத்திரியத்தினுடைய முக்கியமான அங்கமாக கருதப்படுவது அகத்தாய்வு என்று சொல்லக்கூடியது. இந்த அகத்தாய்விலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 பிரிவுகளாக இருக்கிறது. இதிலே ஒவ்வொன்றை பற்றியும் நாம் எடுத்துக்கொண்டு திரையுலகத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக எண்ணம் ஆராய்தல் என்பதிலே எண்ணம் எழும் வகைகள் என்று
அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். எப்படி சொல்வார்கள்? தேவை, பழக்கம், சூழ்நிலை, கருவமைப்பு, பிறர்மன தூண்டல், தெய்வீகம் என்று 6 விதமாக எண்ணங்கள் எழுவதாக கூறுவார்கள். இதை நம்ம திரைப்படத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலிலே தேவையின் காரணமாக ஏற்பட்ட எண்ணம் என்று சொன்னா, தொழில் முயல்வோர், ஆங்கிலத்தில் என்டர்பிரனர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த தொழில் முனைவோர் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு வேட்கை இருக்கும். என்ன வேட்கை என்று கேட்டா, புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த கிராமபோன் ரெக்கார்டு என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம சிடி, டிவிடி, பென்டிரைவ் இதுல எல்லாம் பாடல் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பழைய காலத்திலே அந்த கிராமபோன் ரெக்கார்டு என்று சொல்வார்கள். அதிலே தான் பாடல்கள் கேட்பார்கள். அந்த கிராமபோன் ரெக்கார்டானது அந்த இசைத்தட்டு மும்பையில இருந்து வாங்கி சென்னையில விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி விற்று கொண்டிருக்கும் போது அவருடைய புதல்வருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதை நாம் வாங்கி விற்பதற்கு பதிலாக இதையே நாம் தயாரித்து விற்றால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் எழுகிறது. அதன் காரணமாக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, அதை தயாரித்து விற்க தொடங்குகிறார். அப்படி தொடங்குகிற பொழுது என்ன செய்கிறார்? இதனுடைய மூலம் எது என்று பார்க்கிறார். மூலம் எது என்று சொன்னால் திரைப்படம். எனவே தாம் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு அவர் தூண்டப்பட்டு, அந்த தேவையின் காரணமாக, நான் சொன்னேன் இல்லையா, தொழில் முயல்வோல் என்று சொல்ல புதிய புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே தான் திரைப்படம் தயாரிப்பதற்கு வந்தவர் ஏவிஎம் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய ஆவிச்சி மையப்ப செட்டியார் என்பவர். எனவே தேவையின் காரணமாக அவருக்கு இந்த எண்ணம் தோன்றியது. அதை தன்னுடைய எனது வாழ்க்கை அனுபவங்கள் என்று சொல்லி அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய அடிப்படையிலே தான் ஒரு சில செய்திகளை நான் இதிலே இணைத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, பழக்கம் என்று சொல்லக்கூடியது. முதலிலே அவர் ஒரு படம் தயாரிக்கிறார், திரைப்படம் தயாரிக்கிறார். அது தோல்வி அடைந்து விடுகிறது. தோல்வி அடைந்ததினால் மிகப்பெரிய அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 2, 3, 4 படங்கள் தயாரித்த பிறகு அந்த தோல்வியிலிருந்து அவர் நல்ல அனுபவம் பெற்று எப்படி ஒரு படத்தை வெற்றிகரமாக தயாரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த துறையிலே மிகவும் கோலோச்சி வருகிறார். எனவே முதலில் அவர் திரைப்படம் தயாரித்தது என்பது தேவையின் காரணமாக எழுந்தது. அதற்கு அடுத்தது அவர் திரைப்படம் தயாரிப்பது என்பது சொல்லக்கூடியது பழக்கத்தின் காரணமாக எழுந்தது என்று கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்ன, சில பேர் இந்த துறைக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது எது என்று கேட்டால் சூழ்நிலை என்று சொல்லலாம். இப்போ ஒரு சில குடும்பத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அந்த குடும்பம் முழுவதுமே இசை குடும்பமாக இருக்கும். எப்படி என்று கேட்டா, மற்றவர்கள் இசையை கற்றுக்கொள்வதற்கும், இசையோடு தொடர்பில்லாத மற்றவர்கள் அந்த இசையை கற்றுக்கொள்வதற்கும், அந்த சூழலிலே வசிக்கக்கூடியவர்கள் இசையை கற்றுக்கொள்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அவர்களுக்கு அது எளிமையாக இருக்கும். நானே பார்த்திருக்கிறேன். எங்களுடைய குலத்தொழில் பட்டு நெசவு செய்வது என்பது. பட்டு நெசவு என்பது நான் அப்படியே கையால் பார்த்து கண்ணால் பார்த்து கையால் செய்வது என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வகையில மிக எளிதாக இருந்தது. ஆனால் அந்த தொழிலுக்கு சம்பந்தப்படாத ஒருவருக்கு அதிலே பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீண்ட காலம் அவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே சூழ்நிலையின் காரணமாக எப்படி திரைத்துறைக்கு சில பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு வீடு, அந்த வீட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்ன நிறைய நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, அவருடைய தந்தையார் ஒரு ஒப்பனை கலைஞராக இருக்கிறார். ஒப்பனை கலைஞராக இருக்கும்போது நிறைய நடிகர்கள் வருகிறார்கள். இவர் இந்த ஒப்பனை கலைஞரிடம் ஒப்பனையை செய்து கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா சென்டிமெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா? அது மிகவும் முக்கியமாக போற்றப்படக்கூடியது. அதனால இவரிடத்திலே நாம் ஒப்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னா நம்முடைய படம் வெற்றி பெறும் என்ற ஒரு சென்டிமெண்ட் அவர்களுக்கு இருந்தது. எனவே இந்த கருத்தியல் காரணமாக நிறைய நடிகர்கள், நடிகைகள் அவரிடத்திலே ஒப்பனை செய்து கொண்டு போவார்கள். அதை அந்த வீட்டிலே இருந்த அவருடைய மகன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பிறகு அவர் செய்கிறான், சரி இந்த தொழில் தான் மிகவும் உயர்ந்த தொழில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, அந்த நடிகைகளோடு இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த காட்சி இது மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இவருக்கு ஒப்பனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், இது யார் என்று. அப்ப சொல்கிறார்கள், இவர் உதவி இயக்குனர் என்று சொல்கிறார். அப்புறம் அவரிடத்துல கேட்கிறார், நீங்கள் யார் சொல்லிக் கொடுத்து அனுப்பினார்கள் உங்களுக்கு என்று. அவர் சொல்ல, எங்களுடைய இயக்குனர் சொல்லி தந்ததுதான், நாங்கள் இங்கே அதுக்கு தகுந்தது மாதிரி அவர்களுக்கு ஒப்பனை செய்ய சொல்கிறோம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிகிறது, திரைப்படத்திற்கு முக்கியமான காரணகர்த்தா, முக்கியமான நபர் என்று சொன்னால் அது இயக்குனர் தான் என்று புரிந்து கொண்டு தான் பிற்காலத்தில் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலை தான். அந்த ஒப்பனை கலைஞர் யார் என்று கேட்டா பீதாம்பரம் என்று சொல்லக்கூடியவர். அந்த இயக்குனர் யார் என்று கேட்டா பி. வாசு என்று சொல்லக்கூடிய இயக்குனர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பேர் கருவமைப்பின் காரணமாக இந்த துறையிலே வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், தந்தையார் ஒரு இயக்குனராக இருப்பார், தாயார் கதாசிரியராக இருப்பார். அவருடைய
மகன் வந்து திரைப்படத்துறையிலே இருக்கிறார். இப்போ எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா இவர்களுடைய புதல்வர் தான் விஜய் அவர்கள். அதே போல கே பாக்கியராஜ், பூர்ணிமா இவர்களுடைய மகன் தான் சாந்தனு என்று சொல்லக்கூடியவர்கள். அவ இது மாதிரி இந்த கருவமைப்பின் காரணமாக அவர்களுக்கு நடிப்பு என்பது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அந்த வாய்ப்பு வசதிகள் கிடைப்பது என்பதும் அவர்களுக்கு எளிமையாக அமைந்து விடுகிறது. எனவே கருவமைப்பின் காரணமாகவும் இந்த திரையுலகத்துக்கு சில பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு பிறர் மனத்தூண்டல் என்று சொல்லக்கூடியது. அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, இந்த பிறர் மன தூண்டல் என்று சொல்லக்கூடியது ஏதாவது ஒன்று இருந்தது என்று சொன்னால் அதை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதனால் நன்மையும் விளையலாம் அல்லது தீமையும் விளையலாம் என்று சொல்வார்கள். நன்மையாக விளைந்த ஒரு விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலிலே ஒரு ஒரு சமயம் வாலி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திரைப்படத்துக்கு பாடல் எழுதக்கூடியவர். அவர் வந்து திருச்சிராப்பள்ளியில இருக்கிறார். அப்படி பள்ளியில இருக்கிற பொழுது என்ன செய்கிறார் என்றால், அங்கே நாடகம் அவரே இயக்கி அதற்கு பாடல்கள் எழுதி அங்கே அதை நாடகமாக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அங்கே டி.எம். சௌந்தரராஜன், நமக்கு தெரிந்த பின்னணி பாடகர், ஒரு நாள் வந்து அந்த நாடகத்தை பார்க்கிறார். மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று சொல்லி அவருக்கு சொல்கிறார், இங்கே இருப்பதை விட நீ சென்னைக்கு வந்தால் உனக்கு நிறைய பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. எனவே நீ சென்னைக்கு வந்து திரைப்படத்துறையிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது வேடிக்கையாக அவர் ஒரு வாலிப வாலி என்று சொல்லி பொதிகை தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி, அவருடைய நேர்காணல் ஒளிபரப்பானது. அதிலே அவர் வேடிக்கையாக சொன்னார், வாலி என்ன இருட்டுல எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க என்று சொல்லி வேடிக்கையாக சொன்னாராம். என்னன்னு சொல்ல, இந்த இடத்துல இருந்தால் உன்னுடைய புகழ் வெளியிலே வராது. நம் குடத்திலிட்ட விளக்கு என்று சொல்கிறோம் இல்லையா, அதையே அவர் அவருடைய மொழியிலே சொல்லி இருக்கிறார். எனவே இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, வாலி வந்து அதற்கு பிறகு ஒரு தபால் அட்டையிலே ஒரு பாடலை எழுதி அவருக்கு அனுப்புகிறார். அந்த பாடல் பார்த்தீர்கள் என்று சொன்னா இசைத்தட்டு வடிவம் பெறுகிறது. அப்பொழுது அவருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, சரி நாம் இந்த துறைக்கு சென்று சாதிக்கலாம் என்று சொல்லி சென்னைக்கு வந்து விடுகிறார். சென்னைக்கு வந்த பிறகு என்ன ஆகிறது என்று கேட்டா, திரைப்படங்களுக்கு வாய்ப்பு பெறுவதற்காக பல்வேறு நபர்களிடத்திலே சென்று கேட்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. எனவே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சரி நமக்கு இந்த துறை ஒன்றும் சரி வராது, நாம் மறுபடியும் நம்முடைய ஊருக்கே போய்விடலாம் என்று சொல்லி தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்வதற்காக திரும்ப எத்தனித்து வருகிறார். சரி, நாம இவ்வளவு நாள் சென்னையில இருந்தும் நாளைக்கு நாம திருச்சிராப்பள்ளிக்கு போக இருக்கிறோம், இன்றைக்கு ஒரு நாள் நம்ம அந்த கடற்கரைக்கு போய் சிறிது நேரம் உலாவி விட்டு வரலாம் என்று சொல்லி உலாவி விட்டு வருவதற்காக செல்கிறார். அப்படி சென்று கொண்டு வருகிற பொழுது ஒரு பாடல், இந்த பாடல் என்ன என்று கேட்டா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே மயக்கமா என்று சொல்லி அந்த பாடல் வரும். அந்த பாடலிலே நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி வரும். அதிலே அந்த பாடல் வந்து அவருக்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு நாம் பயந்து ஓடிவிடாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றிகரமாக அந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை அந்த பாடல் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அவர் அந்த மறுபடியும் ஊருக்கு செல்லக்கூடிய அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு அங்கே தங்கி மறுபடியும் பாடல் எழுதக்கூடிய அந்த முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். மிக புகழ் வாய்ந்த கவிஞராக இருந்தார். எனவே பிறர் மன தூண்டல் என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டது என்பதை பார்க்கலாம். அதே போல சொல்ல மறந்த கதை என்று சொல்லி ஒரு திரைப்படம் இருக்கிறது. அந்த திரைப்படத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னா, ஒரு கணவன் மனைவி அவர்களிடத்தில் ஏற்பட்ட பூசலின் காரணமாக பிரிந்து விடுவதாக கதை இருக்கும். இறுதியிலே அவர்கள் இருவரும் இணைவதாக கதை அமைப்பு இருக்கும். இந்த படத்தை பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகளின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதியர்கள் இணைந்தார்கள் என்று சொல்லி அந்த படத்திற்கான ஒரு விளம்பரத்திலே நம்ம பார்த்தோம். எனவே திரைப்படமானது பல்வேறு இடங்களிலே தொகுப்பாளர் அவர்கள் சொன்னார்கள், நல்ல விஷயங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்துல அருட்தந்தை அவர்கள் சொன்ன போல சில தீய விஷயங்களுக்கும் கூட திரைப்படம் வந்து ஒரு தூண்டுகோலாக அமைந்து விட்டது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, சிகப்பு ரோஜாக்கள் என்கின்ற படம், பிறகு 100வது நாள் என்று சொல்கின்ற படம், இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னா பின்னாடி சில குற்றவியல் நடவடிக்கையில ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களிடத்தில் விசாரணை நடத்துகிற பொழுது உங்களுக்கு இது எது தூண்டுகோலாக இருந்தது என்று சொல்கிற பொழுது இந்த படங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு இந்த படங்கள் தான் எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது என்று அவர்கள் சொன்னதாக பதிவாகி இருக்கிறது. எனவே பிறர்மன தூண்டலின் காரணமாக நல்ல விஷயங்களும் இருக்கலாம், தீய விஷயங்களும் இருக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக தெய்வீகம் என்று சொல்லக்கூடியது. தெய்வீகம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டதை கூட ஒரு தெய்வீகம் என்று சொல்லலாம். இது விஞ்ஞானம் தான் என்றாலும் கூட இது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு போட்டோ நிழற்படம் என்று சொல்கிறோம் இல்லவா, இந்த நிழற்படத்தை வந்து தொடர்ந்து வேகமாக நாம் நகர்த்தி கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நிலையாக ஒரு தோற்றம் இருப்பது போன்ற ஒரு காட்சி ஏற்படும்.
இதை கவனித்துத்தான் அந்த மூவிங் கேமரா என்று சொல்வார்கள் அல்லவா, அதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த திரைப்படம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாடகத்தினுடைய மறு வடிவமாகத்தான் திரைப்படத்தை பார்க்கிறோம். ஏன் திரைப்படம் வந்தது என்று கேட்டா, ஒரு நாடக குழுவினர் இருக்கிறார்கள் என்று கேட்டா ஒரு 25-30 பேர் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனை இடத்திலே நாடகம் போட முடியும்? ஒரு இடத்திலோ அல்லது 2 இடத்தில் போட முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னா ஒரு குழுவினராலோ அல்லது பல குழுவினராலோ, அதே மாதிரி ஒரு நாடகம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா எத்தனை பேர் பார்க்க முடியும்? ஒரு நேரத்துல ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு நல்ல விஷயத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நடிக்கக்கூடியதை பிரதி எடுத்துக்கொண்டு திரைப்படமாக எடுத்து நாம் அதை பல்வேறு இடங்களிலே அதை காட்டுகிற பொழுது அது மக்கள் எல்லோருக்கும் பயன்பாடு உடையதாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் இந்த திரைப்படம் என்று சொல்லக்கூடியது வந்தது. எனவே இந்த திரைப்படம் கண்டுபிடிக்கப்பட்டதே கூட ஒரு தெய்வீகமான விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா திரைப்படத்திலே இருக்கக்கூடிய சில நபர்கள் மிகவும் ஆத்திகத்திலே இருந்து நாத்திகத்துக்கு, அதாவது அவர்கள் சாதாரண மனிதர்கள் கொள்ளக்கூடிய பொருளிலே சொல்கிறேன். நாத்திகம் என்று சொல்லக்கூடியது கடவுள் மறுப்பு கொள்கையும், ஆத்திகம் என்பது கடவுள் ஏற்பு கொள்கையும் குறிப்பதாக பொருள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு அவர் ஒரு கருப்பு சட்டை இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திலே சேர்ந்து அவர் என்ன செய்கிறார்? நாத்திகராக இருக்கிறார். அப்படி நாத்திகராக இருக்கிற பொழுது பல்வேறு விதமான சமய தலைவர்களை இகழ்ந்து பேசுகிறார். அப்படி இகழ்ந்து பேசிவிட்டு அவர் ஒரு மகிழுந்திலே பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. விபத்து ஏற்பட்டு மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிற பொழுது அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் இல்லையா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மடாதிபதியிடமிருந்து அவருக்கு ஒரு பிரசாதம் கொண்டு வந்து தருகிறார்கள். இதை அவருடைய நெற்றியிலே பூசுங்கள், திருநீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இதை அவருடைய நெற்றியிலே பூசுங்கள், அவருக்கு சரியாகிவிடும், அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய பாக்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த மடத்திலிருந்து ஒரு அன்பர் அங்கே கண்ணதாசன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு அங்கே யார் அருகில இருந்து பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பயம். என்ன என்று கேட்டா, இவர் மறுபடியும் நினைவு திரும்பி வந்த பிறகு யார் என்னுடைய நெற்றியிலே விபூதியை இட்டது என்று கேட்டால் என்ன செய்வது என்று. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையிடமிருந்து இந்த செய்தி வந்திருப்பதால் நாம் இதை மறுக்கலாகாது என்று சொல்லி, சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த திருநீரை அவர்களிடத்திலே பூசுகிறார்கள். அவர் பிறகு கொஞ்சம் நினைவு திரும்புகிறது. நினைவு திரும்பிய உடனே அவர் எனக்கு கண்ணாடி கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்கிறார். முகம் பார்க்கும் கண்ணாடி கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்கிறார். எல்லோருக்கும் பயம், இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு வந்து கொடுத்த உடனே திருநீர் பூசப்பட்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே எல்லோரும் அவர் திட்டுவார் என்று நினைக்கிற பொழுது, நான் நினைவற்ற நிலையிலே படுத்திருக்கும் போது யாரோ ஒரு பெரியவர் என்னுடைய நெற்றியிலே திருநீர் பூசுவதாக எனக்கு உணர்வு தோன்றியது, அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் உறங்கிவிட்டார் என்று சொல்வார்கள். எனவே அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் நிறைய மத சம்பந்தமான நூல்கள், அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், சௌந்தரிய லகரி என்று சொல்லி பல்வேறு விதமான தெய்வீக ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்களை எழுதி புகழ்பெற்றவராக இருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு பத்ரகாளி என்று சொல்லி ஒரு படம், அந்த படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு திரைப்படம் எடுக்கப்படும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் இதற்காக நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது கேள்விப்பட்டேன். என்ன என்று கேட்டா, ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு 50 படங்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னா 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு 10 படங்கள் திரைப்படங்கள் தான் எடுக்கப்பட வேண்டும். அதுதான் கணக்கியல் ரீதியாக. ஆனால் 100 பேர் இருக்கக்கூடிய இடத்திலும் 500 பேருக்கு எடுக்கப்படக்கூடிய 50 படங்களை போல 100 பேர் இருக்கக்கூடிய இடத்திலும் 50 படங்கள் எடுக்கப்பட்டது. இது என்ன என்று கேட்டா, இந்த கணக்கில் எப்படி சொல்கிறேன் என்று கேட்டா, ஹிந்தி திரைப்பட உலகத்திலே எவ்வளவு திரைப்படங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு திரைப்படங்கள் தமிழிலும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு திரைப்படம் எத்தனை திரைப்படங்கள் வெளிவருகிறதோ அதற்கு இணையாக அல்லது சற்றேற குறைய ஒரு பாதி அளவுக்கு திரைப்படங்களாவது பல்வேறு காரணங்களினால பாதியிலே நின்று போய் விடுகிறது. அதிலே பணியாற்றக்கூடிய எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள், அவர்களுக்கு இதன் மூலம் வாழ்வு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த படம் வெளியாகாததுனால, அவர்களுடைய திறமை வெளிப்படாததுனால அவர்களுடைய வாழ்வு சுபிட்சம் பெறுவதில்லை. அப்படி இந்த திரைப்படத்திலே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா,
ஒரு திரைப்படம் அது பாதி படம் எடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா நம் திரைப்படத்திலே என்ன மாதிரி காட்சி அமைப்பிலே பார்க்கிறோமோ அதே மாதிரி காட்சி அமைப்பிலே திரைப்படங்கள் எடுக்கப்படுவதில்லை. எப்படி அந்த நடிகர் நடிகைகளுடைய அந்த கால் ஷீட் என்று சொல்வார்கள் இல்லையா, அது கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தது மாதிரி தான் திரைப்படம் எடுப்பார்கள். அதற்கு பிறகு எடிட்டிங் என்று சொல்லக்கூடியதிலே அந்த காட்சி முன்பின்னாக இணைத்து திரைப்படமாக அதை கொண்டு வருவார்கள். அப்படி இந்த திரைப்படம் பாதி படம் எடுக்கப்பட்டு விட்டது. பாதி படம் எடுக்கப்பட்ட பிறகு என்ன ஆகிறது கேட்டா, அந்த படத்திலே நடித்த ஒரு கதாநாயகி ஒரு விமான விபத்திலே இறந்து போய் விடுகிறார். இப்ப இறந்து போன பிறகு அந்த மீதி படத்தை எப்படி முடிக்கிறது என்பது எல்லாருக்கும் ஒரு சிக்கலாக போய்விடுகிறது. அப்படியே இருக்கிறது அந்த படம். பிறகு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்னா கதாநாயகி என்பது அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னா கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். வைத்திருக்கிற பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னா, எதேச்சையாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒரு திரைப்படத்திலே ஒரு நடிகையோடு குழுவினராக நடனம் ஆடுவார்கள் இல்லையா, அதிலே ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது இந்த பெண்ணினுடைய, அதாவது இந்த கதாநாயகனுடைய சாயலில் இருப்பதாக அவருக்கு படுகிறது. உடனே என்ன செய்கிறார் என்று சொல்ல, அவரை தொடர்பு கொண்டு மீதி படத்தை எடுத்து முடித்ததாக அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார் அவர்கள் ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த காட்சியிலே அந்த நடிகை நடித்திருக்கிறார், எந்த காட்சியிலே டூப் போட்டு எடுக்கப்பட்டது என்று நாம் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். எனவே அது பல்வேறு அந்த திரைப்படத்திலே பணியாற்றியவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது என்று சொன்னார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆசை சீரமைத்தல். இப்ப ஆசை சீரமைத்தல்ல நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாதா என்கிறதுதான் முதல் வினாவாக இருக்க வேண்டும். திரைப்படத்துறைக்கு வரக்கூடிய பல பேரும் என்ன நினைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்று கேட்டா, இது இல்லை என்றால் நம்மால் வாழவே முடியாது, நிறைவேற்ற இயலாமல் வாழவே முடியாது என்கின்ற எண்ணம் உந்தப்பட்டுதான் வருகிறார்கள். ஆனால் இதுல நிறைய பேருக்கு, அதாவது அருட்தந்தை அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், ஒரு 1000 பேர் திரைப்படத்துக்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் தான் வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி பெற்ற ஒருவரை பார்த்து மற்றவர்கள் தங்களுடைய வாழ்வையும் பொருளையும் பெண்கள் தங்களுடைய கற்பையும் இழக்கிறார்கள் என்று திரைப்படத்தை பற்றி சொல்கிற போது சொல்வார்கள். ஆனால் இந்த துறைக்கு வரக்கூடிய பலரும் பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலையிலே தான் பலரும் வருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக உடல் மன பொருளாதார வாய்ப்பு வசதி இருக்கிறதா என்று இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா, இப்பொழுது நாம் ஒரு சமீபத்திலே கூட ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு நகைக்கடை அதிபர் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருந்தார். அவர்களுக்கு அந்த பொருளாதார வாய்ப்பு வசதி இருந்ததுனால அந்த கலையில இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக அவர் நடித்திருந்தாரே தவிர, மற்றபடி வேறு எதுவும் அதிலே நாம் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. பொருளாதார வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த துறையிலே வருவது எளிதாக இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு உடல் அருட்தந்தைவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எந்த துறையிலே சென்று சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு 35 வயதிற்குள் சென்று அந்த துறையிலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்தீர்கள் என்று சொன்னால்தான் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அல்லது சரியான ஒரு இடத்திற்கு அடைய முடியும், இல்லை என்றால் அடைய முடியாது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். எல்லா விதிகளுக்கும் ஒரு சில விதிவிலக்குகளும் உண்டு. ஏன்னா ஒரு ஒரு நடிகருடைய நேர்காணலை பார்க்கும்போது அவருக்கு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவரால் அந்த துறையில ஈடுபட முடியவில்லை. எனவே ஒரு வேலைக்கு செல்கிறார். அந்த குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அவருடைய கடமைகளை எல்லாம் முடித்து 60 வயதிற்கு பிறகு அந்த துறையிலே ஒரு துணை நடிகராக நடித்து, பெரிய அளவில் வர முடியவில்லை என்றாலும் ஒரு துணை நடிகராக நடித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததாக அந்த அவருடைய நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே பொருளாதார உடல் மன பொருளாதார வாய்ப்பு வசதி என்பதும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா என்று சொல்லக்கூடியது. இந்த திரைப்படத்திற்கு வருவது என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, முற்காலத்திலே இது ஒரு உயர்ந்த துறையாக பார்க்கப்படவில்லை. தமிழிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னா, இயல் இசை நாடகம் என்று சொல்லி நாடகத்தை 3ஆவதாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஏன் நாடகத்தை 3ஆவதாக வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு ஆழ்ந்த ஒரு உளவியல். அது எப்படி என்று கேட்டா, இப்போ ஒரு நபர் நம்ம இடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னா, அவருடைய அந்த உணர்ச்சியை பார்த்து நாம் இவர் சொல்வது சரியாக இருக்கும், உண்மையாக இருக்கும் என்று நம்பி நாம ஏதோ ஒரு செயலை செய்வோம். ஆனால் இந்த திரைப்படத்திலே நாடகத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அந்த கலையிலே வல்லவர்களாக இருப்பதனால அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையிலே சொல்கிறார்களா அல்லது ஒப்புக்காக சொல்கிறார்களா என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது.
எனவேதான் தமிழர்கள் பார்த்தீர்கள் சொன்னா இயல் இசை நாடகம் என்பதிலே நாடகம் என்பதை மூன்றாவதாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா முற்காலத்திலே வந்து திரைப்படத்திலே இருப்பவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டார்கள், திருமணம் செய்வதற்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது, கூத்தாடி என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நிலைமை மேம்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. எனவே சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா என்பதில் இரண்டு விதமான கருத்துக்களும் இருக்கிறது. பின்விளைவு எத்தகையது, இன்னைக்கு பின்விளைவு எத்தகையது என்பதிலே திரைப்படத்துக்கு வரக்கூடிய பலரும் தாம் தாம் பிற்காலத்திலே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய தலைவராக அந்த மாநிலத்தை ஆளக்கூடியவராக வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பலரும் வருகிறார்கள். பொருள் புகழ் செல்வாக்கு அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். சிலருக்கு கிடைக்கிறது, பலருக்கு கிடைப்பதில்லை. எனவே பின்விளைவு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா நான் முதலிலே சொன்னேன் அல்லவா, ஒரு 1000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் ஒருவர் இருவருக்குத்தான் அந்த சரியான ஒரு தன்மை கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை கிடைப்பதில்லை என்பதுதான் கண்கூடு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா சினம் தவிர்த்தல் என்று சொல்லக்கூடியது. சினம் தவிர்த்தல் என்று சொல்லக்கூடியதிலே அருட்தந்தைவர்கள் சொல்லக்கூடியது, நமக்கு யாரிடம் அடிக்கடி சினம் வருகிறது, நமக்கு யாரிடத்தில் அடிக்கடி சினம் வருகிறது, நம்மிடத்துல யார் நெருங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் நமக்கு சினம் வரும் என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் மிகவும் அந்த தொழில்முறை தாண்டி ஒரு நட்பு ரீதியாக இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய நேர்காணலின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். நான் இப்பொழுது சொல்ல வரக்கூடிய செய்தியும் கூட அவர்கள் நேர்காணலில் பகிர்ந்து கொண்டதுதான். ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் எழுதுவதற்காக அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றிருக்கும் போது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, கண்ணதாசன் அவர்கள் வந்து நமக்கு தெரியும் திரைப்படத்துறையில இருக்கக்கூடியவரும் பலரும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா அந்த பாடல் எழுதாமல் அறையில சென்று உறங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த படம் சம்பந்தப்பட்ட இயக்குனர் நடிகர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த பாடலை எழுதி அந்த பாடலை வந்து இசையமைத்து பதிவு செய்து படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக அவசரப்படுகிறார்கள். இவரோ அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறார். அப்பொழுது MS விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய சக ஊழியர்களிடம், அந்த இசைத்துறையில இசையமைப்பாளர் குழுவில இருக்கக்கூடியவர் சொல்கிறார், நாம் வந்து மற்றவர்களிடத்திலே சம்பளம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம், ஆனால் இங்க வந்து வேலை செய்யாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது சரியில்லை என்பது போல ஒரு குறைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா அதோடு போய்விட்டது. அதற்கு பிறகு இந்த செய்தி கண்ணதாசன் இடத்தில் கொண்டு சேர்ந்து விடுகிறது, இது மாதிரி MS விஸ்வநாதன் சொன்னார் என்று. அப்பொழுது கண்ணதாசன் ஒன்றும் சொல்லவில்லை அவர்களிடத்தில், அவரெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்றோ, அவர் அப்படி சொல்லியிருந்தால் கூட நான் சொன்னதைத்தானே செய்தார், சொல்லி இருக்கிறார், அதில் எதுவும் தவறு இல்லை என்று இரண்டுமே சொல்லவில்லை. அவர் நேராக வந்து அந்த பாடல் எழுதக்கூடிய இடத்திலே அமர்ந்து விட்டார். அப்போ என்ன சூழ்நிலை என்று கேட்கிறார். கதைப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் எழுதிய பாடல் தான் சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே என்று சொல்லி அந்த பாடலை எழுதியதாக சொல்வார்கள். எனவே நமக்கு வந்து அதற்கு பிறகு அவர்கள் சமாதானமானார்கள் என்று சொல்லி அந்த நேர்காணலிலே சொல்வார்கள். எனவே நமக்கு யார் மீது அடிக்கடி சினம் வருகிறது என்று சொன்னா நம்மிடத்துல நெருங்கியவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே தான் நமக்கு சினம் வருகிறது என்பதை நாம் இதுல பார்க்கிறோம். அதற்கு பிறகு எனக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இசையமைப்பாளர் பாடலாசிரியராக இருக்கலாம், பாடலாசிரியர் இயக்குனராக இருக்கலாம். இதுல பாடலாசிரியர் இயக்குனர்ன்றதுல ஒரு விஷயம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, வாலி திரைப்பட பாடலாசிரியர் வாலி அவர்கள் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு திரைப்பட பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்த உடனே அவர் சொன்னாரா, இந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கிறது, நான் கதையிலே காட்சியிலே என்ன வர வேண்டும் என்று எதிர்பார்த்தனோ அதை விட பன்மடங்கு சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள் என்று சொன்னாராம். சொன்ன உடனே வாலி அவர்கள் மிகவும் மகிழ்ந்து, சரி இந்த வேலை நமக்கு தோடு முடிவடைந்து விட்டது, நாம் கிளம்பலாம் என்று சொல்லி கிளம்பும் போது, ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்ன என்று கேட்டாராம். இந்த 2வது சரணம் வந்து முதல் சரணம் அளவுக்கு சிறப்பாக இல்லை, அதை மாத்திரம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தால் பரவாயில்லை என்று சொன்னார். உடனே அவர் சரி என்று மறுபடியும் அமர்ந்து அந்த சரணத்தை மாற்றி கொடுத்திருக்கிறார். மாற்றி கொடுத்த பிறகு சொன்னாராம், இந்த சரணம் வந்து 2வது சரணம் முதல் சரணத்தை விட சிறப்பாக இருக்கிறது, ஆனால் பல்லவி அவ்வளவு சிறப்பாக அமையவில்லையே என்று சொன்னாராம். உடனே அவர் மறுபடியும் அந்த பல்லவியை மாற்றி கொடுத்தாராம். அப்படி கடைசியிலே சொன்னாராம், முதலிலே எது நன்றாக இருக்கிறது என்று சொன்னாரோ அதே கடைசியில சொன்னாராம், 2வது சரணம் பல்லவியோடும் முதல் சரணத்தோடும் ஒப்பிடும் போது அவ்வளவு எடுப்பாக இல்லை, அதை மாற்றி கொடுங்கள் என்று சொன்னார். உடனே அவர் மறுபடியும் அதை மாற்றி கொடுத்து விட்டு சிரித்து கொண்டே சொன்னாராம், மேலே நான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறேன், அதை வைத்துக் கொள்ளலாமா இல்லை அதையும் மாற்றிவிடலாமா என்று சிரித்து கொண்டே கேட்டாராம்.
அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை அது இருக்கட்டும் என்று. அப்போ வாலி அவர்கள் கோபப்படாமல் சினப்படாமல் சொன்னாராம், உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நான் மாற்றித் தருகிறேன், ஆனால் என்னை மட்டும் நீங்கள் மாற்றிவிட வேண்டாம் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டதாக சொல்வார். எனவே இந்த சினம் எதற்காக எழுகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா, சினம் எழ காரணம், சினம் எழுவதற்கு பொதுவான காரணம் என்ன என்று கேட்டா, தன் எண்ணம் தன் சொல் அல்லது தன் செயல் இதுதான் சரி என்று நினைக்கக்கூடியதான் சினம் எழுவதற்கு காரணம். இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னா, திரைப்படத்துறையிலே ஒவ்வொருவரும் அந்தந்த துறையிலே மிகவும் ஜாம்பவான்களாக இருப்பார்கள். இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது பாடலாசிரியராக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய துறையிலே ஜாம்பவான்களாக இருப்பார்கள். இவர்களை ஒருங்கிணைத்து வேலை வாங்குவது என்பது இயக்குனருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எனவே அவர்களிடத்திலே வாலி அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை கவிஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்திலே இருந்தது. அவரிடத்திலே ஒரு இளைய தலைமுறை சார்ந்த ஒரு கவிஞர் அவர்கள் பேசும்போது சொன்னாராம், நம்முடைய பாடு எவ்வளவு திண்டாட்டமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு பாடல் நான் எழுதி கொடுத்திருந்தேன். அந்த பாடலிலே ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், கன்னம் என்று ஒரு வார்த்தை போட்டிருந்தேன். இந்த வார்த்தை மிகவும் கடினமாக இருக்கிறது, இதை மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு நான் எங்கே இருந்து மாற்றுச் சொல் தேடுவது என்று சொன்னாராம். இப்போ வாலி அவர்கள் சொன்னாராம், பேசாமல் அவன் கன்னத்திலே ஒன்று போட வேண்டியது தானே என்று சொன்னார் என்று சொல்வார். எனவே சினம் பார்த்தீர்கள் என்று சொன்னா, சில சமயத்துல நம்முடைய, அதாவது ஒருவர் தன்னுடைய தகுதியை விட குறைந்தவர்களிடத்திலே கூட வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி வேலை செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய நிலைமைக்கு தகுந்தது மாதிரி இவர்கள் இறங்கிதான் அங்கே அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமே தவிர, சினம் கொள்வதனால எதுவும் ஆகாது. இப்ப சினம் தவிர்க்கும் வழிகள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒரு நேர்காணலிலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று கேட்டா, AR ரஹ்மான் அவர்களிடத்திலே பாடும்போது அவர் ஒரு மாதிரி பாட சொல்லுவார், இந்த மாதிரி பாடுங்க. அப்ப இவர் என்ன செய்வார், நிறைய பாடல்கள் பாடி நிறைய அனுபவம் இருக்கிறது அல்லவா, அதனால அவரை கொஞ்சம் நிறைய விஷயங்களை எல்லாம் சேர்த்து பாடியிருப்பார். பாடின உடனே இப்போ இவர் இசையமைப்பாளர், இவர் எதிர்பார்த்தது மாதிரி அந்த பாடல் வரணும். அப்ப வரல, இவர் வேற மாதிரி பாடுறார், என்ன செய்யறது? அப்போ உடனே சினப்படாமல் கோபப்படாமல் சொல்லுவாராம், நீங்க பாடினது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நான் சொல்றது மாதிரி ஒரே ஒரு தடவை பாடிடுங்களேன் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அவர் அதே மாதிரி பாடி இருப்பார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி பாடியதை தான் திரைப்படத்துல இடம்பெறும். அதற்கு பிறகு அவர்களுக்கே போட்டு காமிப்பாராம், இது எப்படி வந்திருக்கு, இது எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படி சொல்லும்போது, ஆமா நீங்க சொன்னதுதான் சரி என்று சொல்லி அவர்களும் ஒப்புக்கொண்டதாக சொல்வார்கள். அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, நடிப்பு சினம் என்று சொல்வார்கள். அதாவது நாம் யாரிடத்திலே சினம் கொள்கிறோமோ அவர்களுக்கு அது சினமாக தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கு அது சினமாக தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். இப்போ கதாநாயகனுக்கு வில்லன் மீது கோபம் வருகிறது என்று சொன்னால், கதாநாயகனுக்கு வில்லன் மீது என்ன கோபம்? ஒன்றும் இல்லை, படத்திற்காக நடிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த சினம் என்பதிலிருந்து, நாம் திரைப்படத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், எப்படி சினப்படுவது மாதிரி நடிப்பது, உண்மையிலே சினம் கொள்வது அல்ல, எப்படி சினப்படுவது மாதிரி நடிப்பது என்பதை வேண்டுமானால் நாம் திரைப்படத்திலே பார்க்கலாம். அதற்கு பிறகு சினத்தினால் விளையக்கூடிய தீமைகள், இந்த திரைப்படத்துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்ன மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே தங்களுடைய சினத்தினால அவர்கள் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அந்த உச்சத்தை தொடாமல் போயிருக்கிறார்கள். அது பற்றி அவர்கள் சொல்லவில்லை, மற்றவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம செய்திகளின் வழியாக பார்க்கிறோம். இப்போ ஓமை கவிஞர் சுப்ரத்தினதாசன் என்று சொல்லக்கூடியவர் இலக்கிய உலகில மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னா, திரைப்படத்திலே அந்த ஆடி அடங்கும் வாழ்க்கைட என்று நீர்க்குமிழி என்கின்ற படத்திலே ஒரு பாடல் வரும். அப்படி நிறைய தத்துவமான பாடல்களை எழுதியிருக்கிறார். பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். அவருடைய வசனமே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதாமைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருக்கு கொஞ்சம் முன்கோபி. அவர் ஏதாவது இதை திருத்திக் கொடுங்கள், இதை மாற்றிக் கொடுங்கள் என்று சொன்னால், இல்லை நான் சொன்னதுதான் சரி என்று சொல்வார். அப்படி இல்லை என்றால் மாற்றிக் கொடுக்க மாட்டார். இதன் காரணமாக என்ன ஆகும் என்று சொன்னா, இசையமைப்பாளர் இயக்குனர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு பாடலை எழுத ஆரம்பித்து பாதி பாடலோட கோபப்பட்டு பாதியிலே எழுந்து போய் விடுவார். இதனாலேயே பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் அவரை வைத்து வேலை வாங்குவது சிரமம் என்பதற்காக அவர்களை ஒதுக்க ஆரம்பித்தனர். எனவே மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர், மிகச்சிறந்த கவிஞர், திரைப்படங்களுக்கும் சரியா நல்ல முறையிலே பாடல்கள் எழுதக்கூடியவர். இருந்தாலும் அவருடைய கோபத்தினாலே அவருக்கு எந்த ஒரு உயர்வு கிடைக்க வேண்டுமோ அந்த உயர்வை அவர் அடையவில்லை என்று சொல்வார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு சினம் கொள்வதனால ஏற்படக்கூடிய தீமையை பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்று கேட்டா, ஒரு இசையமைப்பாளர் திரைப்பட பாடலாசிரியர் பாடல் எழுதுவதற்காக அமர்கிறார். அப்படி அமர்கிற பொழுது பாடலுக்கு அந்த டியூன் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை தத்தகாரம் என்று சொல்வார்கள். அந்த தத்தகாரத்திலே தான் அவர்கள் பாடி காட்டுவார்கள், இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாடி காட்டுவார்கள்.
அப்படி பாடி காட்டியவுடன் அதற்கு தகுந்த அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் தகுந்தது மாதிரியான கவிதைகளை பாடலாசிரியர்கள் எழுதி கொடுப்பார்கள். இப்ப எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு முறை வேடிக்கையாக என்ன செய்தார் என்று கேட்டா, மாயவநாதன் என்று சொல்லி ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அவருடைய பாடலை தத்தகாரமாக பாடி காட்டியிருக்கிறார். மாயவநாதா 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 என்று பாடி காட்டியிருக்கிறார். பாடி காட்டின உடனே அந்த திரைப்பட பாடலாசிரியர் கோபம் வந்துவிட்டது. நீங்கள் எப்படி என்னுடைய பெயரை தத்தகாரமாக சொல்லலாம் என்று சொல்லி அவர் பாடல் எழுதாமலே திரும்ப சென்று விட்டார். இப்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு நாம வேடிக்கையாக சொல்ல போய் வினையாக விபரீதமாக ஆகிவிட்டது, மிகவும் வருத்தப்பட்டு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார். வருகிற பொழுது கேட்கிறாரு, என்ன என்ன நடந்தது என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே, சரி இப்ப என்ன பண்றது, திரைப்படம் தோ அந்த படப்பிடிப்பு நடத்தியாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், பாடல் உடனடியாக ஒளிப்பதிவு செய்ய வேண்டும், நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதிய பாடல் தான் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்கின்ற அந்த பாடல். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா இந்த மாயவநாதா என்று சொல்கின்ற அந்த அதே டியூன்ல தான் இந்த பாடல் இருக்கும். ஆனா அவர் அப்படி கொவித்துக் கொண்டு போய்விட்டார் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய சினத்தினால வரக்கூடிய தீமை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு திரைப்பட பாடல் பாடக்கூடிய பின்னணி பாடகர் அவர் அப்பொழுதுதான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு திரைப்பட பாடகர் புகழினுடைய உச்சத்திலே இருக்கிறார். அப்படி உச்சத்திலே இருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் சம்பளம் கொடுப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு திரைப்பட பாடல் பாடுவதற்கு. அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா 25 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லைங்க, இவ்வளவு நாள் நாங்க 10 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நீங்க 25 ரூபாய் கேட்கறீங்க, வேணா ஒரு 15 ரூபாய் தரோம், நீங்க இந்த பாடலை பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவர் கோபத்துல சொன்னாரா, என்ன சொன்னாரா, 15 ரூபாய்க்கு எல்லாம் என்னால பாட முடியாது, 15 ரூபாய்க்கு பாடணும்னா மதுரையில இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வேணா வச்சு பாட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி ஒரு பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவர் தான் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அப்படி அந்த பாடலுடைய வாய்ப்பை உதறிவிட்டு போனவர் திருச்சி லோகநாதன் அவர்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. எனவே சினம் கொள்வதனால என்ன ஆகிறது என்று கேட்டா, அந்த சினம் கொள்பவர்களுக்கு தான் தீமையாக விளைகிறது. பொறுமையாக இருப்பவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா திரைப்படத்திலே பல்வேறு விதமான உச்சத்தை தொட்டதை நாம பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா கவலை ஒழித்தல் என்று சொல்லக்கூடியது. இந்த கவலை ஒழித்தல் என்று சொல்லக்கூடியதுல அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டா, 4 விதமாக கவலை ஒழித்தல் என்பதை பிரிக்கிறார்கள். உடனடியாக தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, அனுபவித்தே ஆக வேண்டியது, காலத்தால் தள்ளி போட வேண்டியது என்று 4 விதமாக சொல்கிறார். இதிலே அனுபவித்தே ஆக வேண்டியது என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு திரைப்பட நடிகை, அந்த நடிகைக்கு தன்னுடைய மகளை ஒரு திரைப்படத்துறைக்கு கதாநாயகியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த திரைத்துறையிலே ஆர்வம் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், ஒரு திரைப்படத்தை தயாரித்து ஒரு புதிய இயக்குனர், அறிமுக இயக்குனரை கொண்டு அந்த திரைப்பட தயாரிப்பு வேலைகளிலே ஈடுபடுத்துகிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, அந்த இயக்குனர் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், அவர்களை வைத்து நான் வேலை வாங்குவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டேன், அவர்களை சிரிக்க சொன்னால் அழுவார்கள், அழுவ சொன்னால் கோபப்படுவார்கள், கோபப்பட சொன்னால் சிரிப்பார்கள், இப்படி மிகவும் சிரமமாக இருந்தது அவர்களை வைத்து இயக்குவதற்கு. எனக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னு சொன்னா எனக்கு அது முதல் படம், அறிமுக இயக்குனர், நான் அவர்களிடத்திலே கோபித்துக் கொள்ளவும் முடியாது, கோபித்துக் கொண்டால் எனக்குத்தான் வாய்ப்பு போகும் என்று சொல்வார். எனவே அதை பிறகு என்ன செய்திருக்கிறேன், அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது, அதற்கு தகுந்தது மாதிரியான காட்சிகளை எடுத்து அந்த படத்திலே இணைத்ததாக அவர்கள் குறிப்பிடுவார். எனவே இது அனுபவித்தே தீர்க்க வேண்டியவில்லை, அனுபவித்தே ஆக வேண்டியவை என்பதிலே நாம் இதை பார்க்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா அலட்சியப்படுத்த வேண்டியவை என்று சொல்லக்கூடியது. திரைத்துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா அதிலே வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் என்று சொல்லக்கூடியது, சில விமர்சனங்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எழுது. அதாவது குழு மனப்பான்மை என்று சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருக்கக்கூடியது இந்த திரைப்படத்துறை என்று சொல்லணும். அதுல ஒரு சில படங்கள் மிக நன்றாக இருக்கும், ஆனால் விமர்சனங்களாலேயே அந்த படத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். சில படங்கள் மிகவும் ஓரளவுக்கு தான் இருக்கும், ஆனால் அது விமர்சனங்களின் மூலம் அதை உச்சத்துக்கு கொண்டு சென்று விடுவார்கள். இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த திரைத்துறையானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே ஒரு விமர்சனம் வருகிற பொழுது அந்த விமர்சனம் முதலிலே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லப்படுகிறதா அல்லது
ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, ஃபேர் கமெண்ட் என்று, நல்ல விதமாக சொல்லப்படுகிறதா என்பதை பார்த்து பார்த்து அதற்கு பிறகு உண்மையிலே அது சரியான ஒரு செய்தியாக இருந்தது என்று சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த துறையில நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நமக்கு காலம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலத்தால் தள்ளி போட வேண்டியவை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார். இதற்கு ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த திரைப்படத்திலே புதிய ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது அந்த படத்திலே உள்ள கதாநாயகி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக எழுதி திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த தொழில்நுட்பம், அந்த விஷயம் மக்களிடத்திலே பிரபல்யமாகவில்லை. எனவே இதை நாம் இப்பொழுது வெளியிட்டோம் என்று சொன்னா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாது என்பதற்காக அந்த படத்தினுடைய அந்த வெளியாக வேண்டிய காலத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த படம் காதலர் தினம், அந்த விஷயம் மின்னஞ்சல் என்று சொல்லக்கூடியது. எனவே அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா உடனடியாக தீர்க்க வேண்டியவை. திரைப்படத்துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, நான் ஆரம்பிக்கிற பொழுது ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய செய்தியோடு ஆரம்பித்தேன். எனவே அவருடைய ஒரு செய்தியோடு இன்றைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். பராசக்தி என்கின்ற படத்தை அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இல்லை. திரைப்படத்தை எடுத்தார்கள் என்று சொன்னா அந்த படத்தை மும்பைக்கு கொண்டு வந்துதான் அதை பிரிண்ட் செய்து, அதாவது அச்சேற்றி மறுபடியும் கொண்டு சென்றுதான் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவர் இந்த நாடகத்திலே அந்த முதலிலே அதற்கு பிறகு திரைப்படமாக்கப்பட்டது. ஒரு சில காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 4/1 பாகம் படமாக்கப்பட்டு விட்டது. படமாக்கப்பட்ட பிறகு அவருக்கு அதுல திருப்தி இல்லை. உடனே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, உடனடியாக இதை ஒரு அச்சு எடுத்து எனக்கு படமாக போட்டு காண்பீங்கள் என்று சொல்கிறார். இப்போ எல்லாரும் சொல்கிறார்கள், எப்படி பணம் அது நிறைய செலவாகுமே, ஏன் இப்பொழுது போய் முழு படம் எடுத்த பிறகு பார்த்துக் கொள்ளலாமே என்று சொல்லி, இல்லை நீங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். படத்தினுடைய தயாரிப்பாளர் இல்லையா, அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் எடுத்து போட்டு பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவருக்கு திருப்திகரமாக இல்லை. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த படத்தினுடைய கதாநாயகன் படத்தினுடைய கதைப்படி வெளிநாட்டிலிருந்து இந்திய தாயகத்துக்கு திரும்பி வரக்கூடியவன் ஒரு பணக்கார இளைஞன் என்பதாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் படத்திலே அப்பொழுது நாடகங்களிலே ஊராக சென்று நடித்துக் கொண்டு இருந்து திரைப்படத்துறைக்கு வந்ததுனால அந்த கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகவும் ஒல்லியாக இருந்திருக்கிறார். அதனால அது அவ்வளவாக எடுபடாது, நம்ம கதை சொல்வதற்கும் அவருடைய உடல் அமைப்புக்கும் எடுபடாது. அதனால என்ன செய்யலாம் என்று கேட்டா, அப்போ எல்லாரும் கேட்கிறார்கள், வேறு ஒரு கதாநாயகனை வைத்து எடுக்கலாமா? இல்லை வேண்டாம், அவருக்கு ஓய்வு கொடுங்கள். ஒரு மாத காலம் வீட்டிலே சென்று ஓய்வெடுத்து நன்றாக உண்டு உறங்கி பிறகு இந்த திரைப்படத்தை மறுபடியும் முதலிலே இருந்து எடுக்கலாம் என்று சொல்கிறார். இப்ப எல்லாரும் சொல்கிறார்கள், ஏன் இவ்வளவு தூரம் எடுத்தது வீணாக போய்விடுமே என்று சொல்கிற போது, இல்லை இதே மாதிரி செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வசனத்துக்காகவே ஓடிய படம் என்று சொல்லலாம். அதனால அது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை என்று சொன்னால் அதை உடனடியாகத்தான் தீர்க்க வேண்டும். அதற்காக இவ்வளவு பொருட்செலவு ஆனாலும் சரி, காலம் செலவு ஆனாலும் சரி, இதை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எனவே இந்த வகையில எனக்கு தெரிந்த தகவல்களை கொண்டு வேதாத்திரிய கருத்துக்களை திரையுலக செய்திகளோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா இதுல நான் சொல்லக்கூடிய செய்திகள் பல்வேறு விதமான வார இதழ்களிலும் பொம்மை என்று சொல்லி முதலிலே ஒரு திரைத்துறை சார்ந்த பத்திரிகை வந்து கொண்டிருந்தது. அந்த பத்திரிகையிலே வந்த செய்திகளும் நேர்காணலிலே இப்பொழுது யூடியூப் என்று சொல்கிறோம் இல்லையா, அதிலே வரக்கூடிய செய்திகளையும் அடிப்படையாக வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். இதில் சில தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த கூடுமான வரைக்கும் நான் சரியான தகவல்களை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். இது ஒரு இன்றைக்கு இந்த சிந்தனை விருந்தானது ஒரு லகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடை செய்திருக்கிறேன். குறை நீங்கிய கலை என்கின்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் ஒரு 10 கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம் முழுமையாக பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய இந்த சிந்தனை விருந்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க வரும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் மிகவும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் அனைவருக்கும் அது வாய்ப்பு அளிக்கப்படும். நேரத்தோடு நாம் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா அவர்கள் பழவந்தாங்களிலிருந்து பேசுகின்றார்கள். அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயா, நீங்கள் பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கலேருந்து பேசுறேன் ஐயா.
முருகன் ஐயா, பாம்பே. ரொம்ப வாழ்க அருமையான தலைப்பு. திரைப்படத்தை பற்றி இதுவரையில் நிறைய பேர் பேசினது கிடையாது. வேதத்திலே வேற, திரைப்படம் வேற. ஏன்னா திரைப்படம் வன்முறைகள், பால் உணர்ச்சி, இந்த மாதிரி நிறைய வாழ்க்கைக்கு ஒத்துவரா சமஸ்தை இருக்கும்போது நீங்க மட்டும்தான் அதை எடுத்து வதத்தோட ஒத்து சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அது எல்லாத்தையும் நீங்க எடுத்து அருமையா நீங்க பாடலாசிரியர் விதங்கள்லாம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். புதுமையான முயற்சி உங்களுக்கு. நன்றியா. என்னுடைய கேள்வி என்னன்னா, சினத்தினால் நன்மையே நடக்கவில்லை, தீமைதான் நடக்குது மகரிஷி சொல்லியிருக்கும் போது, சினத்தினாலும் நன்மையை திரைப்படத்துல நடந்திருக்குன்னு சொல்றீங்களே, அது எப்படி ஏத்துக்கிறது? இது சாத்தியமா? இப்போ ஒரு ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளி ஆசிரியர், ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்க, மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டு பாடத்தை திருத்திட்டே வராங்க. திருத்திட்டே வரும்போது ஒரு மாணவன் சரியா எழுதல, இல்ல எழுதவே இல்லை, அல்லது தவறாக எழுதியிருக்கிறாங்கன்னா உடனே அவங்க இடத்துல கடினம், கோபமாக பேசுகிறார்கள். அதே இன்னொரு மாணவன் மிக அழகான கையெழுத்தோட அவங்க எத்தனை முறை எழுத சொல்லியிருக்கிறார்களோ, எத்தனை கேள்விக்கான விடையை எழுத சொல்கிறார்களோ அதே விடையை எழுதி இருக்கிறான்னு சொன்னா உடனே அவங்க பாராட்டுறாங்க. இப்ப இங்கே அவர்களுக்கு காட்டக்கூடிய முகம் என்பது வேறு, அங்கே அவர்களுக்கு காட்டக்கூடிய முகம் என்பது வேறு. உடனடியாக மாற்றுகிறார்கள் இல்லையா? இப்போ திரைப்படத்திலே கூட சொல்வார்களே, சிரிப்பது போல அழுகிறார், அழுவது போல சிரிக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த ஒரு தன்மை சினந்த அகத்தாய்வு மனவளக்கலை பாகம் 1 கூட அருட்தந்தை அவர்களே கூட இந்த உதாரணத்தை எடுத்திருப்பார்கள். எப்படி எடுத்திருப்பார்கள் என்று சொன்னா, வில்லனுக்கு கதாநாயகன் மீது, அந்த கதாநாயகனுக்கு வில்லன் மீது வர என்ன கோபம் இருக்க வேண்டும், படத்திற்காக நடிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதே போல இங்கே பள்ளி ஆசிரியை என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தொழில் அது. அவர்களிடத்திலே நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டால்தான், அல்லது நடந்து கொள்வது போல, அதாவது நம்முடைய மனம் அமைதியான நிலையில இருக்க வேண்டும், ஆனால் நாம் கோபப்படுவது போல அவர்களுக்கு காட்டினோம் என்று சொன்னால்தான் அங்கே வேலை நடக்கும் என்று சொன்னா, அப்படி அங்கே நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இல்லை என்று சொன்னா அவர்களுக்கு அது மாதிரி அந்த வேலை ஆகாது. அதனாலதான் அது மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்முடைய தவறு என்னன்னா, கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் உண்மையிலே ஏதோ ஒரு பகைமை உணர்வு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும். திரைப்படத்துக்கு நடிக்கிறார்கள் என்கின்ற உண்மை எனக்கே கூட மிக பிற்காலத்துலதான் தெரியும். என்ன, சிறு பிள்ளையாக இருந்த பொழுது ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயம் இப்பொழுது இன்னைக்கு போது சிரிப்பு வரும். என்ன என்று கேட்டா, ஒரு திரைப்படத்திலே ஒரு நடிகை இறந்து போயிருப்பாங்க, அதே நடிகை இன்னொரு திரைப்படத்துல வருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏனென்று சொன்னா, சிறிய வயதிலே நமக்கு என்ன தோன்றும், ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் மறுபடியும் வரமாட்டார் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அப்போ அதாவது திரைப்படம் என்பது உண்மை என்பது போன்ற ஒரு மாய தோற்றம் நம்மிடத்துல இருந்தது. இப்பொழுது இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ அதுல இருந்து நம்ம தெளிந்து வந்திருக்கிறோம். இப்ப எனக்கு தோணும், அந்த படத்துலதான் இறந்து போயிட்டாங்களே, இறந்தவங்க எப்படி திரும்ப வராங்க என்று எனக்கு நீண்ட காலமாக ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு பிறகுதான் இப்பொழுது தெரிகிறது நடிக்கிறார்கள் என்று சொல்லி. எனவே நடிப்பு என்பது சினத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமாக இருக்கிறது என்பதுதான் மகரிஷியினுடைய கருத்து. அதுதான் நான் இந்த இடத்துலையும், ஏன்னா இயக்குனர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேர்காணலிலே ஒரு பெண் இயக்குனர் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புறேன். அவங்க என்ன கேட்டாங்க, இயக்குனர்கள் நடிகர் நடிகைகள் இடத்துல வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆணாக இருந்தாலே கஷ்டம், பெண்ணா இருந்தா அதை விட ரொம்ப கஷ்டம், எப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த பெண் இயக்குனர் சொன்னாங்க, நாம யாரையாவது வேலை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுக்கு என்ன பேரோ, அந்த நபருக்கு என்ன பேரோ, அதே நபரை, அதே பெயரை, அதே நபர் இல்ல அதே பெயரை அங்க இருக்கக்கூடிய ஒரு துணை வேலை செய்யறாங்களே, லைட் பாய், அந்த மாதிரியான ஒரு நபருக்கு அந்த பேரை வச்சுக்குவோம் தற்காலிகமா. அவங்களை ஏதாவது திட்டணும் அல்லது கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவங்களை கடிச்சுக்கிற மாதிரி கடிச்சு போனாங்க, இவங்க சரியா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொன்னார்கள். ஏன்னா சில நேரங்களில் தேவைப்படுகிறது இல்லைங்களா? இப்போ பாத்தீங்கன்னா, இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தினுடைய கதாநாயகி சுலக்ஷனா அவர்களுக்கு ஒரு இடத்துல அழுது நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அறிமுக படம், அவருக்கு அழுக வரல. அவங்க திரும்ப திரும்ப ஷார்ட் எடுத்துட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப அது சரியா வரல. அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விடுது. கோபம் வந்த உடனே உண்மையிலே அடிச்சுட்டாங்க. அது அவர் இதுலயே சொல்லியிருந்தார், நேர்காணலே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொன்னு அழுவ ஆரம்பிச்சாங்க. உடனே ஷார்ட், உடனே கேமரா, ஆக்ஷன் கேமரான்னு சொல்லி அதை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல அது தேவையாக இருக்கிறது. திரைப்படத்துக்கு அது ரொம்பவே அவசியமாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையாக இருக்கிறது. நன்றி, வாழ்க. நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் அம்மா. நன்றிங்கம்மா, இணைப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்க இருக்கிற ஒரு தலைப்பும் ரொம்ப அருமையா இருக்கும்.
எனக்கு அதை நான் மிஸ் பண்றதே கிடையாது எப்பவுமே. நீங்க வந்து பழைய படத்துங்களை எல்லாம் நினைவுபடுத்திட்டீங்க. 76ல அந்த சிவகுமார் காயத்ரி அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். 76ல தான் ரிலீஸ் ஆச்சு அது. முதல் அப்பதான் எனக்கு மேரேஜ் ஆன டைம் நாங்க பார்த்தோம் அந்த படத்தை. இன்னும் நினைவு இருக்குது. ரொம்ப நல்லா இருந்து. கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற ஒரு பாட்டு அதுல அவ்வளவு ஒரு ஃபேமஸ். இன்னுமே அது கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாடல். அதனால நீங்க பழைய பாட்டுலாம் ரொம்ப ஞாபகம் வச்சு எல்லாமே இயக்குனர் எல்லாருமே அறிமுகப்படுத்திட்டீங்க இந்த இதுல. ரொம்ப நல்லா இருந்தது. வேதாத்திரியத்தோட அதுவும் சேர்ந்து சொல்லும் போது இன்னும் ரொம்ப சிறப்பாவும் அருமையாவும் இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க அருமை. பாராட்டத்தான் உங்களை கூப்பிட்டேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு டவுட். இந்த நாற்காலின்னு ஒரு தலைப்பு நான் இப்போ லாஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்டேன். அது வந்து இதுல வரல. நாற்காலின்னு ஒரு தலைப்புல நீங்க பேசுனீங்கல்ல. ஆமாங்க, ஆமாங்க. அது அது எனக்கு வரவே இல்லை யூடியூப்ல. கொஞ்சம் நீங்க அனுப்பிச்சு விட முடியுங்களா? எனக்கு ரொம்ப அது கேட்கணும் மறுபடியும் ஒரு ஆசையா இருக்கு. என்னுடைய எண் வந்து நான் சேட் பாக்ஸ்ல போட சொல்றேன் தொகுப்பாளரை. என்னுடைய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா ஆழியார் ஐடிஐ ஒரு சில வரைமுறைகள் வச்சிருக்காங்க. அதாவது லைவ்ல வந்து ஆன் பண்ணி பேசினாதான் அவங்க அந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அந்த உரையை நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது வேணா உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய நம்பரை வந்து தொகுப்பாளர் வந்து இதுல போடுவாங்க, சேட் பாக்ஸ்ல போடுவாங்க. தனி எண்ணுக்கு நீங்க எனக்கு ஒரு செய்தி கொடுங்க, நான் உங்களுக்கு அதனுடைய சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா இருவருக்கு என் அன்பான புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரசிச்சா. அம்மா கலாவதி அம்மா சொன்னது மாதிரி அந்த காலத்துக்கு போயிட்டு வந்தோம். ஒவ்வொரு பாடலும் இந்த பராசக்தியெல்லாம் நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன்னு எனக்கு இன்னும் அப்படி ஃபிங்கர் டிப்ல எல்லாம் தெரியும். அப்ப வந்து ரொம்ப ஃபேமஸ். சிவாஜி கணேசன் ஐயா ஃபர்ஸ்ட், கலைஞர் ஐயாவுடைய ஃபர்ஸ்ட் வசனம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்க வேதாத்திரியத்தோட பேசுனது ரொம்ப சிறப்பு. இவ்வளவு இருக்கா வேதாத்திரியத்துல கூட சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. எண்ணம், கவலை, ஆசை, சினம். அது ஆனா ஐயா இப்படி இவ்வளவு சொன்னீங்களே, இந்த காலத்து படத்தை டச் பண்ண முடியல பாருங்க. அதெல்லாம் நமக்கு என்ன அது? ஏன்னா அதனுடைய தொழில்நுட்பமா இல்ல இப்ப இருக்க இளைஞர்களுடைய சாகசமா இந்த காலத்து படத்தை தொட முடியல இதுல. அது வந்து எப்படி நடக்குதுங்கிறது கூட அந்த தொழில்நுட்பத்து காரணமாவோ என்னமோ நமக்கு அது தெரியலையா, அது நம்ம ஆராயலையான்னு தெரியலையா ஒண்ணு. ரெண்டாவதுயா இப்ப நீங்க எனக்கே இப்ப அந்த அசோகன் ஐயா, நம்பியார் ஐயா மேல நான் வெறுப்பு என்னமோ என்னைய அடித்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அவங்கள பார்த்தா. அந்த வில்லனா வந்து அவங்கள பார்த்து என்னமோ தொந்தரவு. அதெல்லாம் காலப்போக்குலதான் மாறுச்சியா. நம்பியார் ஐயா ரொம்ப நல்லவங்கன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. ஒன்னையா நான் கேள்வி, அது வந்து நான் கொஸ்டினா கேட்கல. தன் எண்ணம், தன் செயல், தன் குறையே அனைத்துக்கும் காரணம். அதாவது சினம் வந்தாலும் கோவப்பட்டாலும் எல்லாத்துக்குமே அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம தான் குறையோட இருக்குங்கிறத உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் விடு. அதாவது நம்ம தப்பு தான், இதுதான் நம்ம தப்பு தான் அப்படின்னு நினைக்கவே கொஞ்சம் கால் எடுக்கிறது மாதிரி, அதை புரிஞ்சுக்கவே கொஞ்சம் கால் எடுக்கிற மாதிரி. புரிஞ்ச பிறகுதான் அது உணர முடியுது. இதை உடனே உணரணும் அப்படிங்கிறது முடியலையான்னு தெரியல. இதுக்கு ஒரு சின்ன விளக்கமா. நன்றி ஐயா. வாழ்க வளம். அது நீங்க பாம்பேல இருந்து பேசுறீங்கன்னா தனி சிறப்பா இருக்கும். கலாவதி அம்மா சொன்னது மாதிரி. வாழ்க வளமுடன்மா. அதாவது நம்முடைய அந்த தன்முனைப்பு தான் வந்து நம்ம வந்து தடுக்குது. இப்போ இன்னைக்கு திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கனால அதுல இருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நாடோடி மன்னன் அப்படின்ற படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை வந்து இயக்குனராக அவர்கள் இருந்தாங்க. அவர் வந்து ஒரு காட்சியை வந்து திரும்ப திரும்ப படப்பிடிப்பு நடத்திட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ பானுமதி அம்மா பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்க மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை கத்துக்கோங்க. பல்வேறு விதமான அவங்களே படம் இயக்கிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதனால சொன்னாங்களா, மிஸ்டர் எம்ஜிஆர் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கோபமா இது பண்ணாங்க. உடனே அவர் இருந்துட்டு ஒன்னும் சொல்லலையா. சரி அப்படின்ட்டு அந்த காட்சி எடுத்து முடிச்சுட்டாங்க. அது வேடிக்கையாக சொல்லுவாங்க, அது உண்மையா கூட இருக்கலாம், தெரியாது எனக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதனாலேயே வந்து இவங்களை வச்சு நம்ம கீழே வேலை வாங்க முடியாதுன்றதுனால என்னவோ அந்த கேரக்டர் அந்த படத்துல அதோட முடிச்சுட்டு சரோஜாதேவியினுடைய கேரக்டரை விவரிச்சு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையா கூட இருக்கலாம், இல்ல வதந்தியா கூட இருக்கலாம், தெரியாது நமக்கு. அதனால வந்துட்டு தன்முனைப்பு தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களை விட திறமையா குறைவான இடத்துல வேலை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கஷ்டம் தான். ஆனா வேற வழி இல்லை, போனா செஞ்சுக்கலாம்.
வாழ்க. நன்றி. ரொம்ப சிறப்பு. உங்க தலைப்பெல்லாம் வித்தியாசமானது. ரொம்ப மறுபடியும் கேட்கணும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஐயா, நீங்க அந்த திரைப்படம் வெளியிடுற இந்த ரேஷியோ சொன்னீங்களாங்க ஐயா, 500 பேர் இருக்கிறதுக்கு அந்த 100 படம், அந்த அந்த என்னங்க ஐயா, அது எனக்கு அதாவது மறுபடியும் நான் அதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல 50 படம் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேர் இருக்கிற இடத்துல எத்தனை படம் எடுக்கணும்? 10 படம் தான் எடுக்கணும். ரேஷியோ படி பாத்தீங்கன்னா 500 பேர் இருக்கிற இடத்துல 50 படம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, 500 பேர் இருக்கிற இடத்துல 50 படம் எடுத்தாங்கன்னா 100 பேர் இருக்கிற இடத்துல 10 படம் தான் எடுக்கணும். ஆனா 100 பேர் இருக்கிற இடத்துலயும் 10 படம் தான் எடுக்கிறாங்க. சரி, 50 படம் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? 500 பேர் இருக்கிற இடத்துல 50 படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 10 படம் தான் எடுக்கணும். ரேஷியோ படி, சதவீத விகிதாச்சாரப்படி பார்த்தோம்னா. ஆனா அங்கேயும் 50 படங்கள் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் திரைப்படத்தின் மேல ஒரு என்ன சொல்றது, மிகவும் உயர்ந்த இடத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி திரைப்படம் அது வெளியிடக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள் தொகைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு அவர்கள் ஒரு 100-120 படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதே அளவு படம், அதை விட 10ல் 1 பங்கு பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய, மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக அதே அளவு பாடம் எடுக்கப்படுகிறது. இது ஒரு தகவல் செய்தி. வாழ்க. சரிங்க, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. இன்றைய தினம் ஒரு அலுப்பு இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு நெகட்டிவா சிந்திக்க விடாம நீங்க மிக சிறப்பா இதை கொண்டு போனீங்க. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை இதுல ஒரு நல்ல நுட்பமான நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம திரும்ப நினைவு கூர்ந்து ரசிக்கத்தக்க வகையில இருந்தது. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது அதுல. அந்த ஒரு மனோரமா ஒரு படத்துல ஒரு இயக்குனர் நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை கூட நீங்க சொல்லியிருந்திருக்கலாம், அது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க ஒரு நடிகையா நடிப்பாங்க. அதுல ஒரு பெருக்குமார் எடுத்து அப்படியே மெதுவா அப்படி கூட்டுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லவே வராது, அது வார்த்தையை தப்பிதமா உபயோகிப்பாங்க அவங்க. அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா ஐயா? அது என்ன திரைப்படம் சொல்லுங்க? டைரக்டர் நாகேஸ்வர ராவ், அவரு தெரியல, நடிகர். அவர் டைரக்டரா இருப்பார் அந்த படத்துல. மனோரமா ஒரு நடிகையா வருவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு நகைச்சுவை தான் அது. அடிக்கடி இப்ப இன்னைக்கு அதை போட்டாங்கன்னா நம்ம ரசிக்கலாம். அது ஒரு பெருக்குமாறு எடுத்து அப்படியே அவங்க அப்படி ரொம்ப ஒரு நடிகை அப்படிங்கறத காமிச்சு. நீங்க சொல்லக்கூடிய படம் ஏணிப்படிகள். ஏணிப்படிகளா? எனக்கு ஞாபகம் இல்லையா. அது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அப்படி மெதுவா பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு சொல்லவே வராது. நாகேஷ் அதுல அந்த துணை கதாநாயகனா, அந்த நடிகைக்குரிய கதாபாத்திரமா நாயகனா இருப்பாரு. இவன் கூட நான் நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு நடிகைனா அப்படி கூட சில பேர் இருப்பாங்க அப்படிங்கறத அதுல உணர்த்துவாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அது. நாகேஷ் மனோரமானா மேபி வேற படமா இருக்கலாம், சரியா ஞாபகம் இல்லை. ஏணிப்படிகள் இல்லைங்க, வேற ஒரு படங்க. மறந்துட்டேன், அது பேர் மறந்துட்டேன். அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை காட்சி. இப்ப கூட வரும் எப்பயாவது சில சமயங்கள்ல. ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல நிறைய இது ஞாபகப்படுத்துனீங்க ரசிக்கக்கூடிய வகையில. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு மகரிஷி சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய வகையில எந்த வகையில இருக்கணும். ஏன்னா இதுதான் மக்கள் மனதுல ஆழமா பதியுது, ஒரு கருத்து சொல்லக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதை மையமா வைத்து நீங்க விளக்குவீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த வகையில ஒரு புதுவிதமாக இருந்தது. அது நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில, எல்லாருக்கும் ரசிக்கத்தக்க வகையில இருந்தது. கடைசி அன்பராக ஒருத்தர் இருக்காங்க ஐயா, அவங்கள மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா,
நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். இப்போ ஒரு திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது சர்வர் சுந்தரம் திரைப்படம் ஐயா. முடிச்சு முடிச்சு. அதுல அவங்க நவரசம் ததும்பும் சொல்றதுக்கு நாராசம்னு சொல்லுவாங்க. மனோரமா ஆமா ஆமா. ரொம்ப நல்ல படம் அது. ஐயா நான் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னாங்க, தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கேவும் ஒரு கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு தண்டனை அடைவாங்க. ஆனா அதுக்கு முந்தி வரைக்கும் அவர் அவ்வளோ பீக்ல இருப்பார். தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கேவும் தங்கத்தட்டுல சாப்பிடுறது, அது போல அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு ஊர்ல இருந்து வரும், குளிக்கிறதுக்கு தண்ணி ட்ரெயின்ல ஒரு ஊர்ல இருந்து வரும். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவங்க. இந்த லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளருடைய கொலையானதுல தண்டனை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும். டி.ஏ. மதுரம் அம்மா ரொம்ப போராடி என்எஸ்கேவும் தியாகராஜ பகவதியும் மீட்டுருவாங்க. அப்ப என்எஸ்கேவை கேட்பாங்க பத்திரிகையாளர், நீங்க இந்த செயலை செய்யல அப்படின்ட்டு. செய்யலதான், ஆனா இதுக்கான தண்டனை என்னன்னா, நாங்க மனசால நினைச்சோம், எங்களை அவன் அந்த பத்திரிகையாளர் ரொம்ப துன்புறுத்தினாங்க, இவனை இப்படி பண்ண என்னன்னு மனசால நினைச்சதுக்கு நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு வந்தோம் அப்படி. நம்ம வேதாத்திரத்துல சொல்லுவாங்க இல்லையா, மனதாலும் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்றது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா. அது வெளிப்படையா அவரும் சொல்லிடுவார், நான் மனசாலதான் நினைச்சேன், ஆனாலும் இந்த துன்பத்துக்கு அது காரணமா இருக்கலாம் அப்படின்னு என்எஸ்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் விடுதலை ஆயிட்டாங்க. அது சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஏன்னா சினிமாவை பத்தி யாரும் அந்த மாதிரி நம்ம வேதாத்திரத்துல பேசுறது இல்ல. நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. நான் சினிமா ரொம்ப ரசிப்பேங்க ஐயா. அது எனக்கு சில சமயம் தோணும், நம்ம அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதனாலதான் பேசினேங்க. ரொம்ப நன்றி. நீங்க பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா வாய்ப்பு கொடுத்தது நீங்க சொன்ன சில விஷயங்கள் நான் அது வேற ஒரு இடத்துக்காக எடுத்து வச்சிருந்தேன். நீங்க இன்னைக்கே போட்டு உடைச்சிட்டீங்க, அது பரவாயில்ல. வாழ்த்தும் பயனும் இல்ல பரவாயில்ல. அதுல இருந்து வேற எடுத்துக்கலாம். சினிமாவில என்ன செய்திகளுக்கு பஞ்சமா என்ன? வாழ்த்தும் பயனும் அப்படின்ற தலைப்பு அதாவது தொடர்ந்து வரக்கூடிய அந்த தலைப்புகள்ல இன்னும் பல செய்திகள் இருக்குது. அது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். வாழ்க ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அம்மா வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நம்ம மகரிஷி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. கொஞ்சம் மெதுவா கேக்குங்க. மகரிஷி ஐயா கொடுத்த நம்ம பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்ய நாம கூட அந்த தவம் எல்லா இதுவும் கரெக்டா செஞ்சாலும் நம்மளாலையும் அந்த உள்ளுணர்வு நம்ம சொல்றதும் அப்படி நடக்கும் ஐயா. அவங்க அம்மாவை சொன்னாங்க இல்ல, அவங்க மனசால் நினைச்சது மனசால் நடந்துடுதுன்றாங்க. நம்ம பயிற்சியை நம்ம ஒழுங்கா இந்த எல்லா பயிற்சியும் ஒரு விடாம செஞ்ச அதனாலதான் அந்த மகரிஷி ஐயா அந்த 2 ஒழுக்க பண்புகளை கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நம்மளுடைய மன திணிவு காந்த திணிவு ஏற்படுத்துதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செயலுக்கு கண்டிப்பா வருங்கய்யா. அது உண்மை. அந்த மகரிஷி ஐயா எவ்வளவு தூரம் அந்த 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் எவ்வளவு உயிரினங்களை நாமளும் நம்மள அறிவுல உயர்த்தி நம்ம வேலை செய்ய நிறுவனத்திலையும் நம்ம எப்படி நணுத்தகணும்னு அந்த நுட்பத்தையும் நீங்க ஒவ்வொரு இதுவும் எல்லாத்துக்கும் எடுத்து காட்டினீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாவும் நெகிழ்ச்சியாவும் இருந்தார் ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வி